உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. உதகை அருகே செயல்பட்டு வரும் தனியார் ஆதரவற்றோர் இல்லத்தின் மீது எழுந்த பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கிறது. இதன் மீது உதகை ஆர்டிஓ மகாராஜன், தனி வட்டாட்சியர் சங்கீதா ராணி, சமூக நலத்துறை அதிகாரிகள் 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி இருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வில்லியம் இணைப்பில் இருக்கிறார். வில்லியம், வணக்கம். தற்போது இந்த தனியார் ஆதரவற்றோர் இல்லத்தில் என்ன மாதிரியான புகார்கள் எழுந்திருக்கிறது? அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் என்ன விவரங்கள் கிடைத்திருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உதகை அருகே உள்ள முள்ளிக்குறை பகுதியில் நகர்ப்புற வீடற்றோருக்கான கட்டிடத்தில் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லம் என்ற பெயரில் முதியோர் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் 80க்கும் மேற்பட்ட முதியவர்கள் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் இதன் நிர்வாகிகள் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள சிலரை துன்புறுத்துவதாகவும் சிலர் மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதுடன் இறப்பு குறித்து எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் அவர்களை அடக்கம் செய்துள்ளதாகவும் எரித்ததாகவும் மேலும் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களின் நகை மற்றும் வீடு உள்ளிட்ட சொத்துக்களை அபகரித்து வருவதாகவும் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை அடுத்து ஆதரவற்றோர் இல்லத்தின் மீது எழுந்துள்ள முறைகேடுகளை குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைத்து விசாரிக்க கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவின் பேரில் இன்று உதகை கோட்டாட்சியர் மகாராஜன், தனி வட்டாட்சியர் சங்கீதா ராணி மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் இந்த இல்லத்தில் தொடர்ந்து 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் அந்த ஆதரவற்றோர் இல்ல நிர்வாகியிடமும் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அங்கு தங்க வைக்கப்பட்டவர்களின் உடைமைகள், சொத்து பத்திரங்கள், நகைகள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தினர். மேலும் இது குறித்து கோட்டாட்சியர் தெரிவிக்கையில் இந்த இல்லத்தின் முறைகேடுகள் குறித்து புகார் எழுதின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இன்றும் நாளையும் விசாரணை நடத்தி இந்த விசாரணையின் அறிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளார். நன்றி வில்லியம்ஸ், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.